Hello everybody, welcome to Scientific Kitchen Vlogs. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து முடி சூடும் விழா பார்க்க போறோம். முடி சூடும் விழா இல்ல, தவினுக்கு முடி வெட்டுற விழா பார்க்க போறோம். தவின் யாரு? என்னோட பெரிய பையன். 1.5 வருஷமா வந்து முடி வளர்க்குறான். குவாரண்டைன்னால பெருசா முடி வெட்ட போல. அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஹேர் இருக்கும். நீங்க இந்த போட்டோல பாருங்க. குழந்தையில இருக்கும்போது சின்னதா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அப்புறம் ஒரு 10-12 வயசு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாச்சு, கொஞ்சம் வேவியாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக ஆல்மோஸ்ட் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் 8th கிரேடில் அந்த மாதிரி ஆச்சு. 8th கிரேடு மே மாதத்துக்கு அப்புறம் சரி என்ன தான் ஆகுது பார்க்கலாம், வளர்க்கலாம் அப்படின்னு விட்டால் பார்த்தா கம்ப்ளீட்டாக அவனுடைய ஹேர் ஸ்டைலே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கான்னு கம்ப்ளீட்டாக ஒரு பெர்ம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோவில் இப்போ பாருங்கள், ஃபைனலாக இது வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற தலைமுடி ஜாஸ்தி ஆனதுனால சரி அவன் வந்து இப்போ ஸ்கூல் திறக்க போது ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சரி போய் வாடா ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. முதல் முறையாக நாங்கள் ஹேர் கட் வீடியோ போடுறோம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜென்ரலி வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட போய் பண்ணுவோம். பட் எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களே ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட். வெளியில் நம்ம பார்லரில் போய் பண்ணுறதுக்கு பதிலாக நானே அவனுக்கு பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் ஹேர் கட்டுக்கு வந்திருக்கோம். ஜென்ரலாக இங்கே வந்து தலை வாஷ் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சிக்கு எடுக்கணும். நம்ம லேடிஸ்க்கெலாம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து குளிச்சுட்டு நம்மளே வந்து சிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நம்ம கொஞ்சம் பைசா சேவ் பண்ணுவோம். அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. யூஸ்வலி வந்து கலர் கட்டிங் வாஷிங்க்கெலாம் வந்து வெறும் வாஷிங்க்கு மட்டுமே $15 வாங்குவாங்க. $15-20 வாங்குவாங்க. அதனால் எல்லாருமே யூஸ்வலிக்கு தலையை வாஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் தவினுக்கு வந்து நாங்கள் கேர்லி ஹேர்னால அவங்க சிக் எடுக்கணும் எல்லாமே நீங்களே எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவங்க இப்போ வாஷ் பண்ணுறாங்க தலையை. அவங்க பையன் வந்து இதே மாதிரி பயங்கர சுருட்ட முடி. தவினுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கல்ல முதல்ல இப்போ இருக்குல்ல, இப்போ எங்கே மாலுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலுமே எல்லாரும் சூப்பராக இருக்குது, நீயே காசு கொடுத்து பண்ணியா, நீயே செஞ்சியா அப்படின்னு எல்லாரும் நாங்கள் வந்து என்னமோ பர்பஸ்ஃபுல்லி நாங்கள் அவன் முடியை வந்து கேர்ள் பண்ணி வச்சுருக்கிற பெர்ம் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க. அவனுக்கு நேச்சுரலி அப்படி ஆயிடுச்சு. அவன் பையன் வந்து வயசுக்கு வந்தவுடனே ஹார்மோனல் சேஞ்சாக என்னன்னு தெரில, கம்ப்ளீட்டாக ரொம்ப கேர்லி ஆயிடுச்சு. யாருக்குமே இவ்வளோ கேர்லி ஹேர் கிடையாது நம்ம ஃபேமிலியில். ஸோ அதனால் அவங்களோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணாங்க. எப்படி என்ன டிப்ஸும் சொன்னாங்க, என்ன செய்யணும், எப்படி வாஷ் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன போடணும், அப்புறமா டீடாங்லர்னு ஒன்று போட்டு அதை சிக் எடுக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. தவின்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பால் மிச்சல்னு ஒரு ப்ராடக்ட், ஒரு ஷாம்பூ இருக்குது. ஷாம்பூ கண்டிஷ்னர் அல்டா விலாகில் நான் காட்டியிருப்பேன். நான் அல்டா ஷாப்பிங் விலாக் போய் பாருங்கள், அதில் காட்டியிருப்பேன். அந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் தான் அவன் யூஸ் பண்ணுவான். ஸோ முதல் ஸ்டெப் வந்து வாஷிங். அவங்களோட இன்னொரு ஹேர் கேர் டிப் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிஷ்னர் போட்டுட்டு கழுவும் போது கொஞ்சம் சுடு தண்ணியில் கழுவாமல் ஜில் தண்ணியில் கழுவுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஜில் தண்ணி உங்களால் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ ஜில் தண்ணியில் கழுவுங்க. இங்கே வின்டரில் ரொம்ப கஷ்டம், பட் சம்மரில் நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைச்சிக்கலாம். அவங்களோட டிப்பு அதுதான், முடி கொட்டுறதுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ டு ஸ்டாப் ஹேர் ஃபால், ஹேர் லாஸ் ஆஃப்டர் கண்டிஷனிங், you have to rinse it with lukewarm water or cold water if possible. That's one tip for everyone. This was given to me by the stylist. So இப்போ நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க அந்த கண்டிஷ்னர் போட்டு பண்ணாங்கல்ல, 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டிஷ்னர் போட்டாங்க. அதனால கொஞ்சம் சிக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலி. இப்போ அடிக்கிறது பேர் வந்து டீடாங்லர். இந்த ப்ராடக்ட் நாங்களும் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் a 10 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு. தவினுக்கு நாங்கள் அடிக்கடி இது யூஸ் பண்ணுவோம். வினோதுமே அவரோட ஹேர் செட் பண்ணுறதுக்கு, விவின் ஹேர் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஒரு வழியாக சிக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ரொம்ப நேரம் ஆச்சு சிக் எடுக்கிறதுக்கு. நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டியிருந்தோம் அவங்களுக்கு. தவின் என்ன ஸ்டைல் வேணும்னு சொல்லியிருந்தானோ அந்த ஃபோட்டோவை காட்டி அதுக்கான இப்படி தான் வேணும், இவ்வளோ லெங்க்த்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தோம். இவனுக்கு பெருசாக எந்த ஹேர் ஸ்டைலும் ரொம்ப பண்ண முடியாது. ஏன்னா வந்து எவ்வளோ நம்ம வெட்டினாலுமே அது உள்ளே போய் சுருண்டுக்கும். அதனால் லெங்க்த்து மட்டும்தான் நாங்கள் ட்ரிம் பண்ணோம். ரொம்பலாம் எந்த ஸ்டைலிங்கும் பண்ணலை.
எண்டில் வந்து வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ முடி இருந்தது தரையிலன்னு. இவன் மண்டையில் இவ்வளோ முடியா அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு எங்களுக்கு வெட்டி முடிக்கிற வரைக்கும். இந்த ஊரில் வந்து பார்பர் ஷாப், ஸ்டைலிஸ்ட்டு இந்தியாவிலே இப்போ எல்லாம் வந்துருச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமாக. பட் இப்போ வந்து கொஞ்சம் இது ரொம்ப இங்கே வந்து கொஞ்சம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பைசா கொடுத்து போய் பண்ணுவாங்க. நீங்கள் ஏற்கனவே என் நெஃப்யூவோட ஹேர் கட் வீடியோ பார்த்துருப்பீங்க. $200 செலவு பண்ணி கட்டு, கலரு எல்லாம் பண்ணாங்கல்ல. அது மாதிரி $80 வெறும் முடி வெட்டத்துக்கு மட்டுமே ஆகும் இந்த ஊரில். அதனால் அமெரிக்கா வரீங்கன்னா முடி வெட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். கைத்தொழில் இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ நல்லா பிரிச்சுக்கிட்டாங்க முடிய. எவ்வளோ லெங்க்த்து வேணும்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு 3 இன்ச்சு எடுக்க சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட. ஏன்னா வளர்ந்துடும் அவனுக்கு சீக்கிரம் சீக்கிரம். வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக எடுத்து கட் பண்ணாங்க. இது இந்த மாதிரி சும்மா மெஷின் எடுத்து அடிக்கிறது கிடையாது. எவ்வளோ முடி இருக்குது பாருங்கள் தரையில். லேயராக கட் பண்ணதுனால நாங்கள் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வெட்டி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபைனல் டச்சஸ் போட்டுட்ருக்காங்க. இதுதான் ஃபைனல் லுக்கு. நல்ல முடியை வந்து ஷார்ட் ஆக்கிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் அவன் முடி வெட்டினது பார்க்குறதுக்கு. சொல்லிகிட்டே இருந்தீங்க முடி வெட்டுங்க முடி வெட்டுங்க முடி வெட்டுங்கன்னு. ஒரு வழியாக அவனுக்கு முடி வெட்டியாச்சு. இன்னும் 2 வீக்ஸில் ஸ்கூல் திறக்க போகுது. திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல புஸ் புஸ்ன்னு இருக்கும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமே நல்ல புஸ் புஸ்ன்னு ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஃபோட்டோவில். ஸோ இன்னும் 2 வீக்ஸில் கரெக்டாக இருக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஃப்ரீயாக இருக்குன்னா அப்பாடா பயங்கர ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா. இந்த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் முடி வந்து கீழே கிடக்குது பாருங்கள். இது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இவ்வளோ முடி அனைத்தும் கீழே போய்விட்டது. ஸோ நிறைய பேர் ஆசைப்பட்ட மாதிரி ஹேர் கட் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். As always, happy cooking and bye.